வணக்கம். இன்னைக்கு 3 விஷயங்கள பத்தி முக்கியமா உங்கள்ட்ட பேசப் போறேன். முதல்ல உலகநாயகன் கமலஹாசன் பற்றி, 2வது திரு கோபாலசாமி வைகோ அவரைப் பற்றி, 3வது வங்க தேசத்தால நம் நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கும் புதிய ஆபத்து, அதை நம்ம நாடு எப்படி சமாளிக்கப் போறது, அது பின்னணியில இருக்கிற ஒரு விஷயம். முதல்ல கமலஹாசன்ங்க. நவம்பர் 7ஆம் தேதி அவருக்கு பிறந்த நாள். நம்மளுடைய சேனல் சார்பாக அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கமலஹாசன் சார், உங்களுக்கு மிக மகிழ்ச்சியான பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீங்கள் நீடூழி வாழ இறைவன் உங்களை வாழ்த்தட்டும். அதே சமயத்தில என்னுடைய கமலஹாசன் உங்கள பத்தி நான் சிலதெல்லாம் சொல்ல விரும்புறேன். நீங்க மிகச்சிறந்த நடிகர். நீங்க வந்து தமிழக மக்களால் மிகவும் விரும்பப்பட்ட, அவர்களை கவர்ந்த, அவர்களை நடிப்பால், உங்களுடைய பாடலால், உங்களுடைய பேச்சு திறமையால், பன்மொழி திறமையால், உங்களுடைய நடனத்தால் பல வகையிலும் நீங்கள் தமிழக மக்களின் உள்ளம் கவர்ந்த நடிகர். அதில எந்த விதமான சந்தேகமும் இல்ல. உங்கள மாரி இன்னொருத்தர் இனிமே வருவாங்களாங்கிறது தமிழ் திரையுலகத்தில் சாத்தியம் இல்ல அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதே சமயத்தில நீங்க வந்து செஞ்ச நான் என்னுடைய பார்வையில நீங்க தப்புன்னு சொல்ல மாட்டேன். நீங்க அரசியலுக்கு வந்தது கூட ஒரு நல்ல விதம் தான். ஏன்னா, நீங்க அரசியலுக்கு வரம்போது, நீங்க வந்து ஒரு மையத்தில நிப்பேன். வலது பக்கமும் போமாட்டேன், இடது பக்கமும் போமாட்டேன். அதாவது இடதுசாரி சிந்தனையும் இருக்காது, வலதுசாரி சிந்தனையும் இருக்காது. மையத்தில இருந்து மக்களுடைய பிரச்சனைய மையத்தில இருந்து பார்த்து அவங்களோட நிப்பேன் அப்படின்னு நீங்க சொல்லி, ரொம்ப பிரபலமா மாநாடு நடத்தி, ரொம்ப ஒரு பெரிய விதத்தில உள்ள வந்தீங்க. ஆனா, அந்த அந்த நேரத்திலே ஒரே ஒரு சின்ன சந்தேகம் மக்களுக்கு வந்தது. ஏன்னா, அப்பதான் உங்களுடைய நண்பரும், மற்றொரு சிறந்த பிரபல நடிகருமான திரு ரஜினிகாந்த், அவரும் வந்து அரசியலுக்கு வருவேன்னு சொன்னது. அவர் சொன்ன நேரத்தில, அவர் வரதுக்கு முன்னாடி நீங்க வந்தது, அந்த நேரத்தில ஒரு விதமான கேள்விக்குறி எழுப்பிடுச்சு. நீங்க ஏன் அவர் கூட சேர்ந்து வரல? நீங்க எதுக்காக தனியா வரணும்? 2 பேரும் வந்து அரசியல்ல இணைஞ்சு தானே இருந்தீங்க. ஒருவேள சித்தாந்த வித்தியாசத்தில ஒருவேள வேறுபடலாம். ஆனா, மக்களுக்கோட பிரச்சனைய தீர்க்கிறதுங்கிறதுல நீங்க 2 பேரும் ஒண்ணா இருந்திருக்கலாம். அப்படின்னு சில பேருக்கு சிந்தனை வந்தது. ஆனா, நீங்க முன்னாடி அவர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சீங்க. அவர் கொஞ்சம் கொஞ்சமா டிலே பண்ணி கடைசியில ஒதுங்கிக்கிட்டாரு. அதுக்கு பல விதமான காரணங்கள் இப்ப சொல்லப்படுறது. என்ன சொல்லப்படுறதுன்னா, திரு ரஜினிகாந்த அரசியலுக்கு வர விடாம செய்யணும். அவர் வந்தான்னா அவருக்கு ஒரு போட்டியா வரணும் அப்படிங்கிறதுக்காக, உங்கள திமுக, திராவிட முன்னேற்றக் கழகம் உங்கள வந்து அந்த இடத்துல பிளேஸ் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த சமயத்துல பல பேர் ஏத்துக்கல. ஆனா அதுக்கப்புறம் அத சிந்திச்சு பார்க்கறச்ச, அதுல ஒரு உண்மை இருக்குமோ அப்படின்னு தோன்றது. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதுவும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா நீங்க அரசியலுக்கு ரொம்ப சிறப்பா வந்தீங்க. முன்னாடி உங்களுடைய எப்படி உங்களுடைய கொள்கைகள் எல்லாம் வந்து நல்ல விதமா எடுத்து வச்சீங்க. மக்கள் உங்கள வந்து ரொம்ப ஒரு ஆர்வத்தோட பார்க்க ஆரம்பிச்சாங்க. உங்க பின்னாடி ஒரு கூட்டமும் வந்தது. உங்களுடைய சித்தாந்தம் பல விதங்கள்ல ஒரு பொதுமக்களுடைய கருத்திலிருந்து வேறுபட்டது. ஏன்னா, அத நீங்க வெளிப்படையா எடுத்து வச்சதுனால. இப்ப திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் கடவுள் விரோத சிந்தனை உண்டு. அ இந்து விரோத சிந்தனையும் பெரும்பாலும் உண்டு. அதே சமயத்தில அவங்க வந்து அத வந்து ஒரு தனியா பார்க்க ஆரம்பிச்சாங்க. அது வந்து திராவிட கழகத்தோட கொள்கை. எங்க கொள்கை வந்து நாங்க மக்களுக்காக நிக்கிறோம். மக்கள் பிரச்சனை, மொழி பிரச்சனை, மத்திய மாநில கூட்டாட்சி பிரச்சனை அப்படின்னு வந்து அவங்க அத முன்னெடுத்து அவங்களோட சித்தாந்த கொள்கைய கொஞ்சம் பின்னுக்கு தள்ளினாங்க. ஆனா உங்க பின்னணி என்னாச்சு? நீங்க இந்த சித்தாந்த கொள்கைய ரொம்பவே முன்னாடி வச்சீங்க. உங்கள பார்த்தாலே வந்து கடவுள் விரோதம், ஒரு ஒரு பெரியார ரொம்ப திமுகவ விட நீங்க அதிகமா பின்பற்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுடைய வெளிப்படையா உங்கள கருத்துக்கள சொல்லி, உங்களுடைய மக்கள் பிரச்சனைய விட உங்களுடைய சித்தாந்த கருத்துக்கள் நெறைய பேருக்கு முன்னாடி நின்னுச்சு. அது வந்து உங்களுக்கான ஒரு ஒத்துழைப்பு மக்கள்ட்டேருந்து நீங்க பெறக்கூடிய ஆதரவ கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். பட் அதையும் மீறி மக்கள் வந்து உங்களுக்கு நீங்க முதல்ல நின்ன எலக்ஷன்ல 2018ல ஒரு 3% மேல உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. அதே சமயத்தில அது நீங்க வந்து கோவை தெற்குல நீங்க நின்னப்ப, உங்களுக்கு கோவை தெற்குலயே ஒரு 33% மேல வந்திருக்கு. அந்த நேரத்திலயும் திமுக, அதிமுக, பாஜக அந்த கூட்டணியும் எதிர்த்து நீங்க தனியா நின்னீங்க. நீங்க தனியா நின்னப்ப அவ்வளோ வந்தது. ஆனா, உங்களால ஜெயிக்க முடியல. வானதி வந்து அவங்க ஜெயிச்சுட்டாங்க. ஆனா, நீங்க தொடர்ந்து என்ன பண்ணீங்க? நீங்க வந்து உங்களுடைய கொள்கையிலயும், உங்களுடைய நான் நடுநிலையா மக்கள் பிரச்சனையில நிக்க போறேங்கிறதுலயும் நீங்க நிலையா நின்னு இருக்கணும். ஆனா, அதுலேருந்து நீங்க விலகிட்டீங்க. உடனே கொஞ்சம் கொஞ்சமா விலகுற மாரி ஆரம்பிச்சு, அதுக்கு அடுத்த எலக்ஷன்லயே நீங்க ஒரு எலக்ஷன்ல நிக்கல. அதுக்கு ஃபாலோயிங் எலக்ஷன்ல திமுகவோட சேர்ந்துட்டீங்க. திமுகவோட சேர்ந்து பாராளுமன்ற எலக்ஷன்ல உங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்குமான்னு எதிர்பார்த்தீங்க. ஆனா, திமுக சாமர்த்தியமா உங்களுக்கு ஒரு சீட்ட குடுக்காம, பின்பக்க கதவ திறந்து உங்கள ராஜ்யசபாக்குள்ள நுழைக்க வைக்கிறேன்னு சொல்லி,
அது அவங்க செஞ்சுட்டாங்க. இப்ப நீங்க சபாக்குள்ள நுழைஞ்சு உங்கள திருப்திப்படுத்துறீங்க. பட் மக்கள திருப்திப்படுத்தினீங்களா? உங்கள நம்பி அரசியல்ல வந்தவங்களுக்கு இந்த திருப்திப்படுத்துனீங்களான்னா, இல்ல. ஏன்னா, நீங்க சிறந்த நடிகரா இருந்தபோது என்ன செஞ்சீங்களோ, அரசியல்லயும் அதையே நீங்க செஞ்சதா மக்கள் நெனச்சாங்க. அதாவது அரசியல்லயும் நீங்க நடிக்க ஆரம்பிச்சுட்டீங்க. உங்களுடைய கொள்கையும், மக்களுடைய ஆதரவையும் இழக்கிற நிலையில அவங்க பிரச்சனைய எதையுமே பேசாம, நீங்க திமுகவையே சார்ந்து இருக்க ஆரம்பிச்சுட்டீங்க. நடிக்க ஆரம்பிச்சுட்டீங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல. அப்படின்னு திமுக உங்களுக்கு என்ன எழுதி குடுக்குறாங்களோ, திமுக உங்கள இயக்குற மாரி நீங்க அரசியல்ல நடிக்க ஆரம்பிச்சுட்டீங்க. அதுதான் உங்கள இப்ப மக்கள் பார்க்குற பார்வை. அதனால இனிமே நீங்க திருப்பி வெளில வரணும்னா, இப்ப அரசியல்ல எதுவுமே நடக்கலாம். நீங்க போல்டா வெளில வரணும். திமுகவோட கையிலேருந்து அவங்களுடைய அவங்களுடைய பிடியிலேருந்து வெளில வந்து, நான் சுயமா சிந்திப்பேன். நீங்க இந்த சித்தாந்தமும் வேண்டாம், அந்த சித்தாந்தமும் வேண்டாம். மக்கள் பிரச்சனையில மக்கள் கூட நிக்க பாருங்க. அப்பதான் உங்களுக்கு அரசியல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு. இல்லாட்டி இந்த ராஜ்யசபா பதவி முடியிறபோது இன்னொரு தடவ அவங்க உங்களுக்கு நீடிப்பாங்களான்னு தெரியாது. அவங்க பின்னாடியே நின்னுட்டு அவங்களே பேசிட்டு அவங்க கட்சி கூடவே நீங்க மெர்ஜ் ஆயிடலாம். அப்ப முதல்ல என்ன நெனச்சாங்க, திரு ரஜினிகாந்த் வரத தடுக்கிறதுக்காக கமலஹாசன திமுக தான் நிக்க வச்சது அப்படின்னு, அது உண்மையாயிடும். அது அது உண்மை ஆகக்கூடாதுன்னா, அது உங்க கையில இருக்கு. அரசியல்ல இனிமே நடிக்காதீங்க. ஏன்னா, நீங்க ஒரு சிறந்த நடிகர்ன்னு ஏற்கனவே பேர் வாங்கியிருக்கீங்க. அந்த பேரோட நீங்க இருங்க. அரசியல்ல சுயமா இருங்க பாருங்க. இதுதாங்க முதல் ப்ராப்ளம். 2வது விஷயம் திரு வைகோ. அவர் திமுகலேருந்து ரொம்ப வீரமா வெளில வந்தாரு. வீரமா அது 90ஸ்லயே வெளில வந்து, அப்புறம் 2001ல அதிமுகவோட திரு ஜெயலலிதாவோட கூட்டணி வெற்றிகரமா வச்சாரு. 35 சீட்ல நின்னாரு. அப்ப 234 சீட்ல ஜெயலலிதா அவங்களுக்கு 35 சீட்டு குடுத்தாங்க. அவரால எதையும் வின் பண்ண முடியல. ஆனா தொடர்ந்து வந்த எலக்ஷன்ல அவங்க 2 பேருக்கும் அலையன்ஸ் பிரிஞ்சுது அப்படின்னு நமக்கு இப்ப தெரியும். அதாவது 2011ல மதிமுக 21 சீட் கேட்டதாகவும், ஜெயலலிதா அவர்கள் 12 சீட்ட ஆஃபர் பண்ணதாகவும் நமக்கு அந்த செய்திகள்லாம் சொல்றது, தரவுகளும் அதுதான் சொல்றது. அந்த நேரத்துல நடந்த அரசியல் அவங்களுக்குள்ள நடந்த அரசியல் உரையாடல்களையும், அவங்களுக்குள்ள நடந்த அரசியல் முடிவுகளையும் வச்சு நம்ம சொல்றபோது இதுதான் நடந்தது. ஆனா இப்ப திரு வைகோ சொல்றாரு, இதுக்கெல்லாம் காரணம் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தான். பன்னீர்செல்வம் தான் என் கூட பேசினாரு. நான் 12 சீட்டுக்கு ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறத ஜெயலலிதா அவர்களிடம் எடுத்து செல்லாமல் அவர் தடுத்து நிறுத்தி எனக்கு துரோகம் பண்ணிட்டார்ன்னு இப்ப சொல்றாரு. இது நம்ப முடியறா இல்ல. ஏன்னா ஜெயலலிதா அந்த அளவுக்கு இன்னொருத்தர் பேச்சு கேட்டு நடக்கிற தலைவர் இல்ல. அவங்க சுயமா நடக்கிற தலைவர். இப்படி ஒரு எண்ணம் வைகோவுக்கு இருந்திருந்தன்னா, வைகோ இப்படி நினைச்சிருந்தான்னா, அந்த நேரத்திலேயே ஜெயலலிதாவுக்கு ஒரு ஒரு ஃபோன் கால போட்டு வைகோ அவர்கள் பேசியிருக்க முடியும். அதெல்லாம் அப்ப செய்யாம, கூட்டணியோட நான் முறிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டணி முறிஞ்சு இப்ப இவ்வளவு காலத்துல அவங்க திருப்பி தனியா நிற்க மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டணி உருவாக்க முயற்சி பண்ணி, அதுக்கப்புறம் இப்ப திமுகவோடயே இணைஞ்சு திமுகவே மாறிட்டாங்க. இந்த நிலையில அத பத்தி சொல்றது நம்பகத்தன்மையுடைய குறைக்கிறது. வைகோவோட நம்பகத்தன்மைய பெரும்பாலும் குறைக்கிறது. இது அவருக்கு இப்ப தேவையும் இல்ல. இதனால அவர் என்ன கெயின் பண்ண போறார்ன்னு தெரியல. ஒருவேள இப்ப இத சொல்லி இந்த 12 சீட்ட எங்களுக்கு நீங்க குடுக்கணும்னு திமுக கிட்ட சொல்ல வராரா? தெரியல. இருக்கலாம் ஒரு வேள. அது எங்களுக்கு ஜெயலலிதாவே 12 சீட்டு குடுக்க முன் வந்தாங்க. நீங்க இப்ப எவ்வளோ குடுக்க போறீங்க? அப்படின்னு திமுகவுக்கு குடுக்குற பிரஷரா தெரியல. ஆனா அவர் சொன்னது திருப்பியும் அவருடைய கையால் ஆகாத தன்மைய தெரிவிக்குது. அதாவது ஒரு ஓபிஎஸ் அவங்கள்ட்ட போய் சொல்லி கூட்டணிய முறிக்கிற அளவுக்கு அதான் வைகோவுக்கு திறமையா? வைகோவுக்கு சொந்தமா அரசியல் திறமை இல்லையா? அத எப்படி சமாளிக்கணும்னு தெரியலையா? அப்படின்னு இப்ப தோண வைக்குது. இதுதான் 2வது செய்தி. வைகோ அவர்களே, நீங்க இப்பயாவது கம்யூனிகேட் பண்ண வேண்டிய முறையில கம்யூனிகேட் பண்ணி, உங்க கட்சிய வெளில கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. அரசியல்ல எல்லாத்துக்கும் சாத்தியம் இருக்கு. 3வதா நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான விஷயங்க. இது நம்ம வங்கதேசத்த பத்தி. வங்கதேசங்கிறது இப்ப கொஞ்சம் பின்னாடி போலாம். இப்ப என்ன புதுசா தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு இந்த காலம் எங்கங்கிறது நிச்சயமா தெரியணும். வங்கதேசங்கிறது பாகிஸ்தான் சுதந்திரமானப்போ கிழக்கு பாகிஸ்தானா இருந்தது. இப்ப நம்ம பாகிஸ்தான் சொல்றது மேற்கு பாகிஸ்தான். 2மே மத அடிப்படையில இந்தியாலேருந்து பிரிஞ்சது. அது ஒரு சோகமான நிகழ்ச்சி. ஏன்னா மதத்த பேஸ் பண்ணி ஒரு நாட்ட பிரிக்கிறதுங்கிறது வரலாற்றிலேயே உலக வரலாற்றிலேயே முதல் முறையா அப்பதான் நடந்தது. அப்ப ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்படிங்கிற நாடு மேற்கு பாகிஸ்தான் தன்னை டிஸ்கிரிமினேட் பண்றதாகவும், தங்கள 2ஆம் தர குடிமக்களா நடத்துறதாகவும் அந்த மக்கள் போராடி, அப்ப இருந்த திரு முஜிபுர் ரஹ்மான் தலைமையில அவங்க 2 பேருக்கும் நடந்த வார்ல இந்தியா ஈஸ்ட் பாகிஸ்தானோட சேர்ந்து திரு முஜிபுர் ரஹ்மானுக்கு தனியா ஒரு நாட்ட உருவாக்கி பங்களாதேஷ் அப்படின்னு குடுத்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு? அவங்க நல்ல முறையில வளர்ந்துட்டு வந்தாங்க. நல்ல முறையில வளர்ந்தாங்க. அவங்களுக்கு இந்தியா பல வகையில உதவிச்சு. இந்தியாவும், பங்களாதேஷும் நல்ல உறவு முறையில நல்லா வளர்ந்துட்டு இருந்தபோது, இப்ப ஒரு சமீப காலமா ஒரு 2, 2 1/2 வருஷமா தான் இந்த விஷயங்கள் நடக்கிறது. அதுக்கு பின்னாடி அமெரிக்கா,
இருக்குங்கிறது இப்போ உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். அவங்க அமெரிக்கா வந்து அங்க வங்காளதேசத்தில இருக்கிற செயின்ட் மார்ட்டின் ஐலேண்ட தங்களுக்கு வேணும். அத வந்து அவங்க வந்து ஒரு இந்திய பெருங்கடல்ல தங்களுடைய ஒரு ஆயுத வச்சுக்கிற ஒரு இடமா மாத்துறதுக்கு முயற்சி பண்ணி அத கேட்டப்போ, நம்ம திருமதி ஷேக் ஹசீனா அத குடுக்க மறுத்ததுனால, வங்கதேசத்தையே சீர்குலைய வச்சு, ஷேக் ஹசீனாவ ஊர விட்டே வெளியில நாடு செய்யப்பட்டு, அவங்க இப்ப இந்தியால இருக்காங்க. அதே நேரத்தில அமெரிக்கா தனக்கு வேணுங்கிற புரொஃபசர் யூனுஸ வந்து அங்க வந்து மக்களால தேர்ந்தெடுக்கப்படாத முறையில அவர போய் அங்க பிரைம் மினிஸ்டரா வச்சு, இப்ப அவர் நடந்துட்டு இருக்காரு. அவர் நடக்கிற சமீபத்தில நடக்க செய்த முறைகள் ரொம்பவும் இந்தியாவ கடுப்பேத்துற முறையில இருக்கு. அதாவது அ நம்ம நார்த் ஈஸ்ட்ல இருக்கிற மாகாணங்கள், பர்ட்டிகுலரா திரிபுரா, அப்புறம் அத சுத்தி இருக்கிற வங்கதேசத்த சுத்தி இருக்கிற இதெல்லாம் அவர் இணைச்சு, இது ஒரு அகண்ட வங்கதேசமா அப்படின்னு நம்ம பிரசன்ட் பண்ணணும்னு திருப்பி வந்து அவர் பாகிஸ்தானோட நல்ல உறவுல ஈடுபட ரொம்ப வெளிப்படையாவே முயற்சி செய்றார். அதாவது முன்னாடி ஈஸ்ட் பாகிஸ்தான், வெஸ்ட் பாகிஸ்தானா இருந்தது. இப்ப திருப்பியும் அதே மாரி ஒரு நிலைக்கு வரணும். நமக்கு வந்து பாகிஸ்தான தான் முக்கியம் இந்தியாவ விட, அப்படின்னு அவங்க வெளிப்படையா சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இதனால இப்போ ஒரு பெரிய பிரச்சனை வந்து அங்க போர் மேகங்கள் சூழப் போறது. ஏன்னா இந்தியா அத கேட்டு சும்மா இருக்காது. இந்தியா வந்து பீகார், வெஸ்ட் பெங்கால் அந்த மாரி இடங்கள்ல தங்களுடைய ராணுவத்த குவிச்சிருக்கு. அதுவும் இல்லாம இப்ப அடுத்த 6 மாசத்துல வெஸ்ட் பெங்கால்ல எலக்ஷன் வரப்போகுது. அந்த எலக்ஷன் நேரத்துல வங்கதேசம் தனக்குரிய அந்த பங்களாதேஷ் பிரச்சனைய கிளப்பி, அத வந்து இந்த எலக்ஷன சீர்குலைக்க முயற்சி செஞ்சு, அந்த நேரத்துல வந்து பிரச்சனைய உருவாக்கிச்சுன்னா, அத தடுக்கிறதுக்கு இப்பவே ராணுவத்த இந்தியா குவிக்குது. அது உங்களுக்கெல்லாம் கண்டிப்பா தெரிய வேண்டிய விஷயம். அந்த போர் மேகங்கள் சூழ்ற நேரத்துல இப்ப என்னன்னா ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்கு வரப்போறதா சொல்லியிருக்காரு. ஏன்னா வங்கதேசம் மெயினா நம்புறது அமெரிக்கால இப்ப இருக்கிற ட்ரம்ப. ஆனா ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு, "இந்தியா வந்து எனக்கு ரொம்ப திருப்பி நட்பான நாடு. திருப்பி மோடியோட நான் நட்பு பேணப் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு வரதா சொல்லியிருக்காரு. அது வந்து ஒரு திருப்பமா அமையுமான்னு பார்க்கணும். அதாவது வங்கதேசத்த முதல்ல அவர் வந்து மோடி வந்து ட்ரம்போட பேசி, வங்கதேசத்த ஒரு தன்னோட கட்டுப்பாடான நிலைமையில தன்னுடைய சுய இதுல இருக்கணும். அமெரிக்காவோட கட்டுப்பாட்டுல அவங்க இதெல்லாம் செய்யக்கூடாது. இத தான் வந்து முதல்ல பிரதமர் மோடி ட்ரம்போட பேசி தீர்த்து வைக்க போறாருன்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ இந்த 3 பிரச்சனையும் என் கூட நீங்க கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய கமெண்ட்ட பகிருங்க. வணக்கம்.